புரட்சி பாரதம் கட்சியினுடைய மாநகர் மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு மாரிச்செல்வம் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் குறித்து பேசுகிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பான ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் தூத்துக்குடி மாவட்ட ஸ்டெர்லைட் எதிர்ப்பு கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் எனது ஆர்வீர் சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை 2 தினங்களுக்குள் சிறப்பாக ஏற்பாடு செய்து நம்மையெல்லாம் அழைத்து இந்த களத்திலே உரையாட வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு மக்கள் நல இயக்கத்தினுடைய மாநில தலைவர் அண்ணன் சமூக போராளி காந்தி மல்லர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களே, இயக்கங்களுடைய தலைவர்களே, கலந்து கொண்டிருக்கக்கூடிய நமது தாய்மார்களே, மீனவ சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாகவும் கேவிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் இளம் புரட்சியாளர் அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் சார்பாகவும் மாலை நேர வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்புக்கினிய உறவுகளே, இங்கே என்ன பேசப் போகிறார்கள் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் வியாபார பெருங்குடி சொந்தங்களே, அன்புக்கினிய பொதுமக்களே, இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதியை வழங்கி எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கக்கூடிய ஆறுமுகநேரி காவல்துறை அதிகாரிகளே, உளவுத்துறை அதிகாரிகளே, பத்திரிகை துறை அதிகாரிகளே, அனைவருக்கும் போராட்டக் குழுவின் சார்பாக உங்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறலாம் என நினைக்கிறேன். அன்புக்கினிய பெரியோர்களே, தாய்மார்களே, ஏதோ திடீரென்று இங்கே ஒரு 100 பேர் வந்தார்கள், ஏதோ ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆறுமுகநேரி பேரூராட்சியினுடைய தலைவர் ஒரு மகளிர, அந்த அம்மா நல்லவங்களா, இந்த அவர் வீட்டுக்காரரு துணைத் தலைவராக இருக்கார கல்யாண சுந்தரம், பெரியாள் நல்லால, அவருடைய பையன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆறுமுகநேரி நகர செயலாளரை, ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்கள, என்ன திடீர்னு இது கொடியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு அவங்கள பற்றி குறை சொல்றாங்களே நீங்க நினைக்க கூடாது. ஏதை நாங்க சொல்றோம்னா, அந்த கல்யாண சுந்தரம் என்பவர் எங்களுக்கு ரொம்ப வேண்டிய ஆள் தான், அது தனிப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டில் இங்கே ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக விளங்கக்கூடியவர் அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன். அண்ணாச்சி என்று நாங்கள் சொல்கிறோம் என்று சொன்னால் அவர் அந்த அளவுக்கு பழகுவதால் தான். ஆனால் இந்த ஆறுமுகநேரி பேரூராட்சி பொறுத்த மட்டில் இங்கே இருக்கக்கூடிய இந்த நான் சொன்ன ஆட்கள்லாம் அவருக்கு ரொம்ப உறவினர்கள், வேண்டியவர்கள். இன்றைக்கு திராவிட மாடலாட்சி, நாங்கள் ஏழை மக்களுக்காக அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இங்கே வந்திருக்கூடிய தோழர்கள் கூட ஒரு சிலர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருப்பவர் கூட வந்திருக்கிறார். தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர் தாத்தா ராசி முசம் வந்திருக்கிறார். நான் சொல்லக்கூடிய காலத்தில் இருப்பதாக சொல்லுகிறேன். அதாவது மகளிர் உதவித்தொகை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு 5000 ரூபாய வெயில் காலத்துக்கு ஒரு 2000 வைப்பு நிதியும் ஒரு 3 மாசத்துக்கு தர முடியாதுன்னு ஒரு 5000 ரூபாய் கொடுக்காங்க. அன்பு உறவுகளே, 2023, 2024, 25, 26 இப்படி இந்த வருடங்கள் ஒரு 3 வருடங்களுக்கு உண்டான, அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுடைய எஸ்சி எஸ்டிக்கு உண்டான மத்திய அரசு ஒதுக்கிய பணம் ஆயிரக்கணக்கான கோடி பணம். அந்த பணத்தை தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் அவர்கள், அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய அவர்களுடைய வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்தாமல் அந்த பணத்தை இன்னைக்கு இந்த மகளிர் உதவித்தொகை கொடுத்திருக்காங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும் தலைவரா? சொல்லுங்க, கேட்கக்கூடிய மக்கள் நீங்களே சொல்லுங்க. என் பணத்தை நான் கொடுக்கணும், நான் காந்தி மல்லர் பையிலிருந்து எடுத்து கொடுக்கிறேன். இதுவே ஒரு பெரிய ஒரு தவறு. சரி, நாங்க அதை கூட சரி, தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்கும் நீங்க ஏதோ கொடுக்கீங்க, சரி ரைட்டு, அதை நாங்க சட்டபூர்வமா பாத்துக்கலாம்னு இருக்கிறோம். புரட்சி பாரதம் கட்சி பொறுத்த மட்டும்
ஜெகன்மூர்த்தி அவர் எம்எல்ஏ வந்து தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். எந்த கட்சிக்கு பின்னாடி எம்எல்ஏ இல்ல. ஒரு கட்சிக்கு பின்னாடி எம்எல்ஏ இருந்தா கட்சி தலைவரை தாண்டி பேச முடியாது. இதை ஏன் நாங்க சொல்றோம்னா, இப்ப சட்டமன்ற கூட்டத்தொடரெல்லாம் முடிஞ்சிட்டு எங்களுக்கு இப்பதான் 2-3 தினங்களுக்கு முன்பு ஆறுமுறை பேரூராட்சியினுடைய இந்த அவல நிலை, நிர்வாகத்தினுடைய அவல நிலை, கல்யாண சுந்தரம் ஆட்சியெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சா இருந்தா கூட இவ்வளவு ஒரு மோசமான நிலையில அந்த அண்ணாச்சி இந்த நிர்வாகத்தை கொண்டு போறாங்களா கஷ்டமா இருக்கு. அவருடைய மனைவி பேரூராட்சி தலைவராக இருந்தாலும் அவரு தானே செயல்படுறாரு, பேருக்கு தானே அந்த அம்மா, சொல்லுங்க. அப்போ இங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அரசினுடைய ஒரு அரசாணை 88 அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த 88 படி எல்லா பேரூராட்சிகளுக்கும் இந்த மாதிரி தார்கோ மூலமாக ஒரு கோடிக்கணக்கான பணத்தை வந்து ஒதுக்கி அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, எஸ்சிஎஸ்டி மக்களுக்காக வணிகம் செய்யறதுக்காக அரசு ஒதுக்கிட்டு அதுல கிட்டத்தட்ட 4 பேரூராட்சி நகராட்சி எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டிலே இந்த ஆறுமுனேரி பேரூராட்சியில மட்டும் ஏன் நீங்க இந்த எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த தார்கோ மூலம் ஒதுக்கப்பட்ட அந்த கடைகளை ஏன் நீங்க இடிச்சீங்க? இப்ப வந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமா அந்த கடைகள் இருந்திருக்கலாம் அந்த பகுதியில, எதுக்காக இடிச்சீங்க? இடிச்சது மட்டும் இல்லாம அந்த இடத்துல போய் 2-3 மாசமாக இந்த பேரூராட்சியுடைய குப்பையை கொட்டுறீங்க. எந்த அளவுக்கு இது அவல நிலை பாருங்க. இதுக்கு முன்னாடி இந்த குப்பைகளை எங்க கொட்டினீங்க? இங்க இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய நமது மற்ற கூட்டணி தோழர்கள்லாம், மற்ற இயக்கத்தினுடைய தோழர்கள்லாம் அந்த கல்யாண சுந்தர அண்ணாச்சியை பார்த்து ஏன் இப்படி நீங்க செய்றீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு அவர் கொடுத்த மக்கள்கிட்ட சொன்ன பதில் என்ன தெரியுமா? அங்க அருகில இருக்கக்கூடிய டிசிடபிள்யூ கம்பெனி பக்கத்துல அங்க ஒரு இடம் ஒதுக்கி அதுல போய் இந்த எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு நாங்க கடை கட்டி கொடுக்க போறோம், இங்க பேரூராட்சி உள்ள டவுன்ஷிப்ல வேண்டாம், அவங்க வந்து தொழில் செஞ்சுக்கிற மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு ஒரு கொடுமை பாருங்க. நாங்கெல்லாம் ஜாதி மறுப்புக்கு உண்டானால், சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டால் நாங்கெல்லாம் போராளிகள், கள போராளிகள். யாருக்கும் எவனுக்கு எந்த நேரத்தில் எப்பவும் நாங்க பயந்தது இல்ல, பயப்பட போறது இல்ல. நாங்க வந்து மக்களுக்கான போராளிகள், சமூகத்தினுடைய போராளிகள். பாதிக்கப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும், எந்த சாதியாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பின்னாடிதான் நாங்கள் நிற்கிறோம், நின்று கொண்டிருக்கிறோம், இப்பவும் நிற்கிறோம் தோழர்களே. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்களை, பாதிக்கப்பட்ட மக்களை இங்கே போராட்ட களத்துக்கு அழைக்கும் போது ஐயோ நாங்க வரமாட்டோம், அவர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள், ஏதாவது செய்து விடுவார்கள், காவல்துறை அதிகாரிகள் மூலமாக பொய் வழக்குகளை எங்களை போட்டு விடுவார்கள் என்று சொல்வதாக கேள்விப்படுகிறோம். இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எனக்கு தெரியும் நல்ல மனிதர்கள். ஆறுமுனேரி காவல் நிலையத்தை பொறுத்த மட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் காவலர்களும் நல்லவர்கள். ஒரு சிலர் வேணா சரியில்லாம இருக்கலாம், ஆளுங்கட்சி துணை போகலாம். ஒட்டுமொத்த காவல்துறை அப்படி இல்ல. இன்னைக்கு தூத்துக்குடிக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய எஸ்பி அவர்கள் தூத்துக்குடியில டிஎஸ்பி ஏஎஸ்பி இருந்தவர் அருண் அவர்கள் நேர்மையான ஒரு அதிகாரி. அதனால அவர் இந்த கட்சியெல்லாம் பார்க்க மாட்டார். ஆளுங்கட்சியை சேர்ந்த கல்யாண சுந்தரம் ஒரு துணைத் தலைவர் இப்படி பண்றாரு, ஆளுங்கட்சியை சேர்ந்த கல்யாண சுந்தரம் அண்ணாச்சியுடைய மனைவி பேரவைத் தலைவராக இருக்காங்க லேடி இப்படி பண்றாங்க, அவருடைய மக ஆளுங்கட்சியினுடைய நகராட்சி செயலாளர், அதனால ஏதாவது வழக்கு போட்டா அனிதாராசன் அமைச்சர் வந்து கேட்டுருவாரு, முதலமைச்சர் வந்து கேட்பாரு அப்படின்லாம் இருக்கக்கூடிய இங்க புதுசா வந்திருக்கக்கூடிய எஸ்பி அருண் நினைக்க மாட்டார் தோழர்களே. உங்களுடைய வியாபார மக்களுக்கு நாங்க சொல்றோம். காரணம் இது யாரோ இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பேரூராட்சியினுடைய தலைவர், துணைத் தலைவர், செயல் தலைவர் இவங்க செய்ய வேண்டிய தவறு, இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க தவற இவங்க என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, நம்மளை கண்டிச்சு யார் சொல்லுவா, நம்மகிட்ட யார் பேசுவா அப்படின்னு ஒரு அலட்சிய போக்கு. காரணம் இங்க இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்களுக்கு, முக்கிய பிரமுகர்களுக்கு அவர்கள் லஞ்சம் கொடுப்பதனால் அவர்கள் வாய் திறக்க மறுக்கிறார்கள் தோழர்களே. எங்களுக்கு தெரியும் யார் யாருக்கெல்லாம் கல்யாண சுந்தரானாச்சி அவர்கள் லஞ்சம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒன்று புதிதாக இந்த இடத்தில் வந்து ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை. ஆகையினால் நீங்கள் யாரை கைக்குள்ளே வைத்தாலும் அதை பற்றி எல்லாம் இங்க இருக்கக்கூடிய போராட்ட குழுவினர் பயப்பட மாட்டாங்க. காரணம் இதை மாறி மாறி சொல்லக்கூடிய காரணம், நீங்க தாழ்த்தப்பட்ட சமூக மக்களுக்கு நீங்க ஒரு இடைஞ்சல் பண்ணீங்கன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில வாக்குகள் எண்ணும் போது நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், ஆறுமுனேரி பேரூராட்சியில மட்டும்
கிட்டத்தட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள், SC மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். தெரிந்து கொள்ளுங்கள். அமைதியாக இருக்கிறார்கள். போராட்ட களத்துக்கு வர மறுக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஒன்றும் உங்களுக்கு பயந்து போய் அல்ல, மரியாதை கொடுக்கிறார்கள். கல்யாண சுந்தரம் என்னாச்சு, நமக்கு செஞ்சு கொடுக்க மாட்டாரா? ஏன் நாங்க வியாபாரிகளா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதா? நான் கேட்கிறேன், நானே கேட்கிறேன். நான் ஒரு தேவேந்திர வேளா சமூகத்தை சேர்ந்தவன் தான். நானே கேட்கிறேன். சாதியை பேச விரும்பவில்லை, நமது தோழர் சொன்ன மாதிரி. இருந்தாலும் கேட்கிறேன், காமராஜர் ஆட்சிக்கு வந்த பிறகுதானே நீங்கள் தொழிலை தொடங்க ஆரம்பித்தீர்கள்? சொல்லுங்க. நான் என்னையும் உங்களை சமமா வைத்து இந்த நாட்டுல மேல் சமூகத்தை சேர்ந்தவன், ஆதிக்க சாதியை சேர்ந்தவன் நம்மளெல்லாம் ஒதுக்கும் போது நமக்காக போராட்டம் பண்ணி நமக்காக கக்கனை போன்றவர்களாம் 7 மந்திரி பதவி கொடுத்து அழகு பார்த்த பெருந்தலைவர் காமராஜர். அவர் தான் நமக்கு எல்லாருக்கும் தலைவர். பெருந்தலைவர் காமராஜர் என்ன சொல்லியிருக்காரு சொல்லுங்க. உங்களை எங்களையும் ஒன்னாத்தான ஒரு நிகழ்ச்சி பார்த்தாரு. அப்படிப்பட்ட அந்த பெருந்தலைவர் காமராஜர் உடைய அந்த வாரிசுகள் இங்க இருக்கக்கூடிய இந்த 6 மணி நேரம் பேரூராட்சியில அதிகமா இருக்காங்க. அந்த மக்களுக்கு நாங்க அன்பான வேண்டுகோள் தான். ஏன்னா எனக்கு முன்னாடி பேசின நமது கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அழகாக சொன்னார்கள், 2-3 தினங்களுக்குள் அந்த இடத்துல கிடக்கக்கூடிய குப்பைகள் எல்லாம் அகற்ற வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் மாநில மனித உரிமை ஆணையம், தேசிய மனித உரிமை ஆணையம், மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் நாங்க முறையாக புகார் மனு கொடுப்போம் அப்படின்னு நான் சொல்றேன். புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக சொல்றேன். நாங்க ஒண்ணு திராவிட மாடல் ஆட்சிக்கு துணை போகக்கூடிய ஆள்கள் இல்ல. நாங்க திமுக கூட்டணியும் அல்ல. திமுக கூட்டணி நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. எங்களை பொறுத்த மட்டில் அடுத்த கட்டமாக இன்று 1 வார காலத்துக்குள் அந்த தார்கோ மூலமாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த கடைகள் இடிக்கப்பட்ட இடத்தில் கிடக்கூடிய குப்பைகளை அகற்றி அந்த மக்களுக்கு, SC மக்களுக்கு 6 மணி நேர பேரூராட்சியிலே நீங்கள் கடைகள் கட்டி கொடுக்க நீங்கள் சம்மதம் தெரிவிக்காமல் குப்பைகளை அகற்றாமல் மீண்டும் மீண்டும் நீங்கள் தவறுகளை செய்து கொண்டிருந்தால் உங்கள் மீது போராட்ட குழுவின் சார்பாக நாங்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். இங்க இருக்கக்கூடிய 6 மணி நேர பேரூராட்சி நிர்வாகத்துக்கு நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக போராட்ட குழு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் அடுத்த தடவை 1 வாரத்துக்குள் நீங்கள் செய்யலன்னு சொன்னா 6 மணி நேர பேரூராட்சி அலுவலகம் முன்பு அந்த அலுவலகத்தை முற்றியிடக்கூடிய போராட்டத்தை இங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களையும் ஒன்று திரட்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்கள், அரசியல் கட்சிகள், சமூக ஆர்வலர்கள் என்று அவ்வளவு பேரை ஒன்று திரட்டி எங்கள் அண்ணன் காந்திமல்லர் தலைமையிலே இங்க 6 மணி நேர பேரூராட்சி அலுவலகத்தை நாங்கள் முற்றுகையிடுவோம் என்று சொல்லி போராடாமல் எதுவுமே வெற்றி பெற முடியாது. ஆகையினால் போராட்டமே நமக்கு வெற்றி என்று சொல்லிக்கொண்டு போராட்டம், அதாவது அந்த முற்றிய போராட்ட அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் கொண்டு விடமாட்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் செய்து கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு அண்ணாச்சி கல்யாண சுந்தரத்துக்கு அன்பான கோரிக்கையை வைத்துக் கொண்டு நாங்கள் விடைபெறுகிறோம். இன்னும் 1 வார காலத்துக்குள் இந்த பிரச்சனையை நீங்கள் தீர்த்து கொடுக்க வேண்டும். தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் எல்லாம் உங்களை அண்ணாச்சி என்று கூறுகிறார்கள். அண்ணாச்சி என்பதை நீங்கள் உயிர் இருக்கிற வரை நீங்கள் அண்ணாச்சியாகத்தான் இருக்க வேண்டும். எல்லோருக்கும் அரணாக நீங்கள் இருந்து அரவணைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் மாறுபட்ட கருத்தோடு, ஜாதி வெறியோடு வேறு மாதிரியாக நீங்கள் செயல்பட்டால் உங்களுடைய நீங்கள் இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய 6 மணி நேர பேரூராட்சி நிர்வாகத்தை நாங்கள் பூட்டு போட்டு முற்றிய போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக பேசிய தோழர் மாரிச்செல்வம் அவர்களுக்கும் புரட்சி பாரதம் அவர்கள் கட்சிக்கும் நன்றி. அடுத்ததாக தமிழக வாழ்வுரிமையின்